ஃபர்ஸ்ட் டைம் நசீர் ப்ரோட்ட தான் வந்திருக்கேன். அது என்னோட பிளெஸிங்காக தான் நான் நினைக்கிறேன். ஃபாதர் லெவலில் உனக்கு வந்து தெரியறாரு. நசீர் ப்ரோ சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்கில் எனக்கு அந்த ஒரு மைண்ட் இருந்துச்சு. லேர்னிங் வேணும், அப்புறம் ப்ராக்டிஸ் வேணும், அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அவரை ஃபாலோ பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ் வந்து ஒரு 3 lakhs வரைக்கும் ஏர்ன் பண்ணேன். நீங்கள் ஃப்ரீயாகவே கற்றுக்கலாம். சிவா மதுரை. நம்ம டீமில் நிறைய பேர் சொல்கிறீங்க இதுக்கு முன்னாடி வந்து நான் நிறையா மென்டார்ட்ட போயிருக்கேன், ஆனால் சக்ஸஸ் ஆகலை, ப்ராக்டிஸில் சரியாக பண்ணலை அப்படின்னு. ஆனால் நான் இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி எதுவும் சர்ச் பண்ணி பார்த்ததே கிடையாது. ஃபஸ்ட் டைம் நசீர் ப்ரோட்ட தான் வந்திருக்கேன். அது என்னோட பிளெஸிங்காக தான் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் நிறைய இடத்துல போய் நிறையா லாஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. இதுக்கு முன்னாடி எனக்கு ட்ரேடிங்கோ ஷேர் மார்க்கெட் இதை பற்றி எதுவுமே எனக்கு தெரியவே தெரியாது. ஃபஸ்ட் டைமே நசீர் ப்ரோ வந்ததில் இப்போ ஒரு நம்மளுக்கு அதாவது ஃபஸ்ட் டைம் வந்ததில் எனக்கே இப்போ எனக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட்டு கண்டிப்பான முறையில். ஏன்னா எடுத்த கிளாஸ் அந்த மாதிரி ரெக்கார்டிங் ஒன்று வேறு வச்சிருக்காரு. சப்போஸ் கிளாஸ் மட்டும் எடுத்துகிட்டு இருந்தால் ரொம்ப கஷ்டம். ரெக்கார்டிங் பார்க்குறது அது ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம டீம் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக இந்த அளவு பண்ணியிருக்கதே அது அவரோட ஒரு தான். அது வந்து பெரிய ஒரு இது. ஏன்னா நெக்ஸ்ட் டைம் அடுத்து டவுட்டு கேட்கணும் அப்படின்னா நம்ம டீமில் இருக்கிற எல்லாருமே பண்ண ஒரு பெரிய ஒரு விஷயம். மெயினாக பாலாக்கு கண்டிப்பாக தேங்க்ஸ் பண்ணணும். நான் ஏன் அப்படின்னா நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ நான் கிளாஸ் போட்டது நைட்டு கேட்டிருந்தேன், எனக்கு கிடைக்கல. 10 to 12 போட்டிருந்தேன். ஆனால் என்னோட ஒர்க் விஷயமா எனக்கு வந்து பகலில் சான்ஸு கிடைக்காது. எனக்கு டவுட்டு கேட்கனா கூட முடியாது. ஆனால் நைட்டு 1 மணி 2 மணினா கூட அவர்கிட்ட எனக்கு பாலா நிறையா டவுட் கிளியர் பண்ணியிருக்காரு. தனிப்பட்ட முறையில் 1 to 1 போட்டு நிறையா கிளியர் பண்ணியிருக்காரு. நசீர் ப்ரோ சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்கில் எனக்கு அந்த ஒரு மைண்ட் இருந்துச்சு, வேலையை கூட குவைட் பண்ணிடலாம், நம்ம ஃபுல்லாக வந்துடலாம் அப்படின்ற அந்தளவு இவர் சொன்ன மாதிரி நம்ம வரப்போகிறது இல்லை. 2 years ஆனாலும் பரவாயில்ல. ஆனால் ஸ்டார்டிங்லேயே அந்த கான்ஃபிடென்ட் வந்து காரணம் அது உண்மை தான். அது நசீர் ப்ரோ வச்சு தான் ஸ்டார்டிங்கில் நம்மளாலே ஒரு 6 months கூட முடியும் அப்படின்றது வந்து அதை வச்சு தான். அது பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக. இன்னொன்று, மற்றவங்க சந்தோஷத்தில் அவர் சந்தோஷம் கிடைக்குன்னு சொன்னார். இது அவர் ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சா இல்லை அவங்க அம்மா எதுவும் சென்டிமெண்ட் அந்த மாதிரி நம்மள மாதிரி கஷ்டப்பட்டு அவர் மேலே வந்திருக்காரு, அதனால என்னன்னு தெரியல. ஆனால் பரவாயில்ல, அந்த மனசு நம்ம எல்லாத்துக்கும் உதவுது கண்டிப்பாக. எல்லாத்துக்கும் சொல்லணும். அது ஒரு ட்ரைனிங் ஃப்ளோர் பண்ணி, ஏன்னா அவர் வந்து கஷ்டப்பட்டு வந்தப்போ அவரோட மணியை வேறு எதுனாலும் பண்ணியிருக்கலாம். ஆனால் அதில் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ட்ரைனிங் ஃப்ளோர். இப்போ கூட இப்போ லாஸ்ட்டாக ரீசெண்டாக மீட்டிங்கில் பேசுகிறப்ப சொன்னார், அடுத்து நம்ம பேட்சிங்க நிறையா திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம், வேறு என்ன பண்ணலாம், தங்கி இருக்க மாதிரி நிறையா சொன்னார். அதெல்லாம் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகணும்னு கண்டிப்பாக வேண்டிக்கிறேன். எனக்கு எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எங்கள் அப்பா வந்து யூடியூப்ல அனுப்பி விட்டாரு. இங்கே பாடுறா, இவர் சொல்லித்தர்றாரா அப்படின்னு சொல்லி எனக்கு எங்கள் அப்பா தான் அனுப்பி விட்டாரு. நானும் பார்த்தேன், மார்க் செச்சர் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். சரி, கிளாஸு எனக்கு என்ன சொன்ன, இந்த பிகைன் ரூட்ஸில் சொல்லிட்டு இருந்தார், இன்டர்வியூவில் சொல்லிட்டு இருந்தார். என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, நீங்கள் ஃப்ரீயாகவே கற்றுக்கலாம், எங்கள் யூடியூப்லேருந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். சரி, யூடியூப்பில் போய் பார்த்தா நிறையா வீடியோ நல்லா கண்டென்ட்டாக நல்லா இருந்துச்சு. சரி அப்படின்ட்டு இப்போ தான் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஜாயின் பண்ணேன். நான் ஃபஸ்ட் டே நல்லா போயிட்டு இருந்துச்சு. நசீர் ப்ரோ வந்தார், மார்க்கெட் செக்ஷன்லாம் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் கேண்டல் செக்ஷன் நிறையா போயிட்டு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, லா ஆஃப் ஆக்ஷன் ப்ளஸ் எக்ஸிக்யூஷன் இருக்கணும். அதுக்கு என்ன முக்கியம்னா, ஃபஸ்ட்டு லேர்னிங் வேணும், அப்புறம் ப்ராக்டிஸ் வேணும், அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அப்புறம் தான் கான்ஃபிடென்ட் வேணும். எங்களுக்கு ஒவ்வொரு கிளாஸ் போக என்ன நடக்குதுன்னா, லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதை என்ன பண்ணிட்டு இருக்கோம், ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு இருக்கோம். அதில் எங்களுக்கு கான்ஃபிடென்ட் வரும். ஒவ்வொரு லெசன் நடத்தி முடிக்க அதிலே ப்ராக்டிஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்கி எங்களை ஒரு கான்ஃபிடென்ட் லெவலுக்கு கொண்டு வராரு. அந்தளவுக்கு பொறுத்த வரைக்கும் நசீர் ப்ரோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். நசீர் ப்ரோ எப்பயுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் சொல்கிற விதமாக இருக்கட்டும், எனக்கு எப்பயுமே எனக்கு பிடிக்கும் அவர் சொல்கிறது. யூடியூப் சேனலு அவரை ஃபாலோ பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 years வந்து ஒரு 3 lakhs வரைக்கும் ஏர்ன் பண்ணேன். 1 lakh இன்வெஸ்ட் பண்ணி 3 lakhs வரைக்கும் ஏர்ன் பண்ணேன். ஒரு 2 lakhs வந்து என்னோட இதுக்கு யூஸ் பண்ணேன், பர்சனல் யூசேஜுக்கு. அப்புறமா வந்து ஃபாரெக்ஸில் போகலான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு வந்து சஜஷன் பண்ணார். எனக்கு ஃபாரெக்ஸில் இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. ஆனால் ஃபாரெக்ஸ் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு மென்டர் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். 2 mentors வந்து யூஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து அவங்களாம் யூடியூபர்ஸ் தான். ஜஸ்ட் யூடியூப்பில் மட்டும் தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணி பார்த்தேன். அந்த வீடியோஸில் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள், ஜாயின் பண்ண தான் உங்களுக்கு வந்து எல்லாமே சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறமா அவங்க வந்து ஒரு சம் பிடிஎஃப் ஃபைல்ஸு ஒரு சில வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணாங்க. அதில் வந்து இந்த மாதிரி மார்க்கெட் ஸ்ட்ரக்சரோ நமக்கு சொல்லிக் கொடுக்குற எந்த ஒரு விஷயமே அந்த டாபிக்ஸ் அதில் வந்து அந்த கண்டென்ட்டே கிடையாது. பேசிக் எல்லாமே பேசிக் பேட்டர்ன்ஸு, ஒரு சில கேண்டில்ஸை வந்து இப்படி வந்து இந்த இண்டிகேஷன் ஆகுது, அந்த ட்ரெண்ட் லைன் வந்து போடுறது, இந்த மாதிரி ஆப்ஷன் தான் இருந்தது. ஆனால் அவங்க வந்து 35,000 என்கிட்ட வந்து வாங்கினாங்க. 35,000 வாங்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 weekலேருந்து 2 week வரைக்கும் நல்லா ப்ரொவைட் பண்ணாங்க. ஒரு சில கண்டென்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அது ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன் ஸ்டாப் பண்ணாங்க நான் போய் கேட்டதுக்கு, இது போல் வந்து நீங்கள் வந்து கிளாஸஸ் வந்து நீங்கள் கரெக்டாக பார்க்கல அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் ரெகுலராக பார்க்குறது அவங்களுக்கே தெரியாது. அவங்க வந்து அதோடு ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அந்த கண்டென்ட் கொடுக்குறதே ஸ்டாப் பண்ணிட்டாங்க.
நான் 4 பேர் இருந்தோம். நாங்கள் மொத்தம் 4 பேர் நாங்கள் வந்து உள்ளே ஜாயின் பண்ணோம். 4 பேருமே வந்து 2 பேர் வந்து நின்ட்டாங்க. 2 பேரும் இடையில நின்ட்டாங்க. அவங்களால வந்து ஃபேமிலியும் பார்க்கணும், இதுவும் பார்த்துக்க முடியல அவங்களால. ஆனால் கிட்டத்தட்ட வந்து நாங்கள் வந்து ஒரு 2 வீக்ஸ் ஒர்க் அவுட் பண்ணியும் எங்களுக்கு வந்து கண்டென்ட் தராமல் ஏமாத்திட்டாங்க. நாங்கள் வெளியே வந்துட்டோம். 35,000 எங்களுக்கு லாஸ். அதுக்கப்புறமா வந்து ஃபாரெக்ஸில் ஒரு 50,000 இன்வெஸ்ட் பண்ணி அவருடைய பேக் டெஸ்ட் வீடியோ, நம்ம நசீர் ப்ரோவுடைய பேக் டெஸ்ட் வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். கிட்டத்தட்ட 219 வீடியோ கிட்டத்தட்ட இருக்குது. 220 வீடியோ கிட்ட அப்லோட் ஆகிடுச்சு. நான் ஒரு 200 வீடியோஸ் பார்த்துருப்பேன். ஒரு நாளைக்கு 2 வீடியோ பார்ப்பேன். எல்லா வீடியோஸும் பார்த்து அதை அப்படியே வந்து சார்ட்டில், நான் ட்ரேடிங் வியூ வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ட்ரேடிங் வியூவில் அப்ளை பண்ணுவேன். அவர் சில போடுற அந்த வீக்லி எண்டில் பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு அதுக்கெல்லாம் வந்து அந்த ட்ரேட்லாம் போடுவார். அந்த ட்ரேட் அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணுவேன். எப்படின்னா MT5ல வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணுவேன். கரெக்டாக ப்ராஃபிட் எடுத்துன்னு வந்தேன் இன்னும். பட் எனக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில் அனலைஸ் கிடையாது. ஃபுல் ஃப்ளெட்ஜாக எதுவுமே என்னால் பண்ண முடியல. அப்படின்னும் போது நம்ம ஒரு கிளாஸுக்கு போனோம். அப்படின்னும் போது நம்ம நசீர் ப்ரோ கிளாஸுக்கு போனேன். ப்ராப்பர், உங்களுக்கே தெரியும் எல்லாருக்குமே, ப்ராப்பரான ஒரு நாலேஜ், ப்ராப்பரான ஒரு மென்டர். ஐ திங்க் இஸ் பெட்டர் தென் மை ஃபாதர். எங்கள் அப்பா வந்து இல்லை, இப்போ இறந்துட்டாரு ரீசெண்டாக, 7 மாதம் ஆயிடுச்சு. அவரு இப்போ எனக்கு இல்லைன்னா கூட எனக்கு இவர் எனக்கு ஃபாதர் லெவலில் எனக்கு வந்து தெரிகிறார். அதுதான் சொல்ல முடியல. ஆனால் இப்போ என்னால் எனக்கு ஃபுல் கான்ஃபிடென்ட். ஏன்னா எங்கள் அப்பா கை பிடிச்சி கூட்டின்னு போனால் எனக்கு எப்படி இருக்குமோ அது மாதிரி கூட்டின்னு போகிறாரு. கூட்டிட்டு போவார் நம்பிக்கை இருக்குது. அதனால் தேங்க்யூ.